இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே இந்த 8வது மாத வாக்குத்தத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே இந்த 7 மாதங்களையும் கர்த்தர் நம்மளை அழகாக நடத்தி வந்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த 7வது மாதத்திலேயும் ஆண்டவர் கிருபையாக இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தை ஆசீர்வதித்தார். இந்த ஊழியத்தை ஜெபத்தால் காணிக்கையால் தாங்குகிறவங்களை முதலாவது மனதார நான் வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த 7வது மாதத்திலே ஆண்டுடைய கிருபையினாலே அநேக கிராமங்களிலே ஊழியங்களை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தந்தார். செங்கல்பட்டு பகுதியிலே வாலாஜாபாத் என்ற கிராமத்தில் சுவிசேஷ ஊழியத்திற்காக கடந்து சென்றேன். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். கர்த்தருடைய நாமம் மேம்பட்டது. அதே போல ஆம்பூர் பகுதியிலே, வேலூர் மாவட்டத்திலே ஆம்பூர் பகுதியிலே கிராம ஊழியங்களுக்காக கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை செய்தார். எப்பொழுதும் போல நாம் உதவி செய்கிற பணியையும் மாதந்தோறும் செய்து வருகிறோம். கர்த்தர் அதையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற செப்டம்பர் மாதத்திலே ஜார்க்கண்ட் மாநிலத்திலே மிஷினரி பணித்தளத்துக்கு கடந்து செல்ல இருக்கிறேன். கர்த்தர் மிஷினரி பணித்தள ஊழியங்களையும் வாசல்களை திறந்து தருகிறார். நீங்கள் இந்த இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தினுடைய உதவி செய்யும் ஊழியத்திற்காகவும் மிஷினரி பணிகளுக்காகவும் தமிழ்நாட்டிலே கிராமங்களிலே சென்று சுவிசேஷ பணிகளை நிறைவேற்றுகிற பகுதிகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விஷயமாய் தற்போது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர் மாவட்டங்களிலே ஊழியங்களை செய்து வருகிறோம். நீங்கள் அதற்காக ஜெபிக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 8வது மாதத்தினுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீதம் 138 சங்கீதம் 8 வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகழ விடாதிருப்பீராக. ஒரு நல்ல வசனத்தை இங்கே சங்கீதக்காரராகிய ஆசிரியர் தாவீது அங்கே நமக்கு எழுதி தருகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த 8வது மாதத்தில் வைக்கிற ஒரு வாக்குத்தத்த தலைப்பானது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை இந்த 7 மாதங்களை கடந்து இந்த 8வது மாதத்திலே கடந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கலாம். ஒருவேளை வாழ்க்கையில சில எதிர்பார்த்த நன்மைகள் நடைபெறாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவத்தினுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாராம். சங்கீதக்காரருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்தவைகளை நம்ம எழுதுவோமானால் ஏராளமானது. தன்னுடைய தகப்பனார் தாயாரால் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில ஒரு கரவலாடலுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றினார். ஆனால் அப்படி ராஜாவாய் மாற்றினதுனாலே நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால் ஏதோ ஒரு சாதாரணமாய் வரவில்லை. அநேக பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எனக்காக யாரு நம்ம காரியங்களை செய்து முடிப்பார் என்று நீங்கள் யோசிக்கலாம். இந்த வசனத்திலே நான் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, சங்கீதக்காரனுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நான் பார்க்க முடிந்தது. உங்களுக்கு முன்பாக இந்த வசனத்திலிருந்து வைக்கிறது என்னன்னா, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்ய ஆயத்தம், நமக்காக ஒரு யாவையும் செய்ய எப்பொழுதே ஆயத்தப்பட்டு விட்டார். அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் நமக்காகவே இயேசு இந்த உலகத்திலே கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு அநேக அற்புத அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையிலே நடக்கிறது. பரிசுத்த ஆவியார் மூலமாய் எவ்வளவு நன்மைகள் நம்ம வாழ்க்கையிலே நடக்கிறது. ஆனால் ஒன்று, நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் வேணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த மாதத்துல இதுவரையில அப்படி ஒரு நம்பிக்கை விசுவாசம் வாழ்க்கையில இல்லாம இருந்ததுன்னா, இந்த மாதத்துல அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 32 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், அங்கே நடக்கிற ஒரு சம்பவம், அங்கே ஒரு நம்பிக்கைக்குரிய சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றதுக்கு முன்பாய் 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் 32. எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான், மூப்பர் அவனோடு கூட உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷன் தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவிடத்துக்கு வரும் முன் அவன் மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க அந்த கொலைபாதனுடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவிட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள், அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டுடைய காலில் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றார். இங்க இஸ்ரவேலுடைய நாட்டிலே யோயாக்கீன் அரசாண்ட காலத்துல ஒரு கொடிய பஞ்சம், அது சீரிய படை அங்கே இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள்.
சமேரியாவிலே பெரிய பஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதனையே அடித்து புசிக்கிற அளவுக்கு வந்து விட்டார்கள். அப்படி ஒரு கொடிய பஞ்சம். இந்த ராஜா இந்த எலிசாவை தேடி நிற்கிறார். ஆனால் அங்க என்ன நடக்கிறது? எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை அங்க இருக்கிற பிரதானி நம்பவில்லை. அங்க இருக்கிற மனிதர் கூட ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்ததுதான். இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே அந்த தொடக்கத்திலே சொல்றேன். அப்படி ஒரு சூழ்நிலை 32 வாசிக்கும் போது 6:32 அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றார். ஏனென்றால் ஆண்டவர் அங்கே பொல்லாப்பை வரப்பண்ணினார். ஏன்னா யோயாக்கீராஜாவுடைய ஆளுகை சரியில்லை. அவங்களுடைய ஆளுகை எல்லாம் உலகத்தோடு பாகாலோடு விக்கிரகத்தோடு போயிற்று. கர்த்தர் மலையை தடுத்தார். பார்க்கிறோம் அந்த 2 ராஜாக்கள் 7:1-2 வாசிக்கிறேன். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இந்நேரத்திலே சமேரியாவின் வாசலிலே 1 மரக்கல் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கல் கோதுமை மா வற்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று சொல்லுகிறார் என்றார். இங்க பெரிய பசி பட்டினியான நேரத்துல எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தைனா, உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுக்கு கோதுமைகள் வருகிறது. ஆனா கொடிய பஞ்சம் எப்படி வரும்? அங்கே அடுத்த வருஷம் பாருங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கை கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோஜனமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனால் அதை சாப்பிட மாட்டாய் என்றார். இப்ப பார்க்கிறோம், இந்த பிரதானிக்கு நம்பிக்கை இல்லை. அங்கே ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசி அந்த நாட்கள்ல கர்த்தர் உன்னை சொல்லுகிறார் என்றால் நடக்கும். இன்னைக்கு நிறைய நேரத்துல கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அது நிறைவேறவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போக கூடாது. அதை நம்ப வேண்டும். அந்த பிரதானி நம்பல. ஆனா அந்த தீர்க்கதரிசி சொன்னது போல அங்கே ஆகாரம் கிடைச்சுதா, அங்கே கோதுமை கிடைச்சுதான்னு பார்த்தா நிச்சயம் கிடைச்சது. சீரியனுடைய படை இஸ்ரவேலுக்கு எதிராய் வந்திருந்த போது அங்கே அவர்களிடத்துல இரவிலே சொப்பனங்கள் உண்டாகி அவர்கள் கலங்கடிக்கப்பட்டவர்களாய் போயிட்டாங்க. சீரியனுடைய படை அவர்கள் எல்லா கோதுமைகளையும் போட்டு ஓடிவிட்டார்கள். அதை அந்த குஷ்டரோகிகள் கண்டு இஸ்ரவேலுடைய ராஜாவிடத்து தகவல் கொடுத்து அவர்களுக்கு அந்த கோதுமைகள் எல்லாம் சொன்னது போல கிடைத்தது. அதை நீங்க வாசிங்கன்னா 1 ராஜாக்கள் 7:16-17 வாசிக்கிறேன். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியாவின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி 1 மரக்கல் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கல் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. பாருங்க, அந்த இடத்துல வாய்ப்பே இல்லை, மழை இல்லை, பஞ்சம். ஆனால் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்ன உடனே அங்கே அது நிறைவேறுகிறது. ஆனா நம்பாத பிரதானியுடைய நிலைமை பாருங்க. ராஜா தனக்கு கை கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலை விசாரிப்பதற்கு கட்டளையிட்டிருந்தான். ஒளிவு வாசலை ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால் ராஜா தன்னுடைய மனுஷனிடத்திலே வந்து அந்த போது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். பாருங்க, நம்பிக்கை இல்லாத ஒரு பிரதானி அவன் வாழ்க்கையில சாவை கண்டான். ஆனா மற்ற ஜனங்கள் போஷிக்கப்பட்டார்கள். ஒருவேளை மற்ற ஜனங்களும் நம்பியிருப்பாங்கன்னா இல்ல. ஏன்னா அவங்க அந்த கேள்வியை கேட்கல. ஆனா பிரதானி கேட்டார். அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசி சொன்னா அது நடக்கும். தேவனுடைய மனிதர்கள் அப்படி இருந்தார்கள். ஆனா அன்றைக்கு அப்படி சொன்ன காரியம் நிறைவேறினது. ஏன்னா ஜனங்களுடைய அழுகுறல்கள். அன்றைக்கு ஆண்டவர் அப்படி ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நான் உங்களுக்காக யாவையும் செய்றேன். ஆனா நீங்க என்ன நம்புங்க, நீங்க என்ன நம்புங்க. 2வதாக பார்க்கும்போது லூக்கா 4ஆம் அதிகாரத்திற்கு நீங்க பார்ப்பீங்கன்னா, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்யும் போது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதை வாசிக்கிறேன். லூக்கா 4:36 அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு படகில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறு படகு அவர் கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காட்சி உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகளின் அதன் மேல் மோதிச்சு. கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா என்றார்கள். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்த நாட்கள்ல சீசர்கள் ஆண்டவரோடு போறாங்க. அவர்கள் மாத்திரல கூட படகோடு ஆட்கள் போறாங்க. ஆனா அப்படி சூழ்நிலையில ஒரு பெரிய காத்தடிக்கிறது. ஆனா அந்த சீசர்கள் பயந்து போய் கர்த்தரை எழுப்புறாங்க. 39ஆம் வசனம் மார்க் 4 அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. இங்க ஒரு ஆபத்து நிறைந்த சூழ்நிலை, ஒரு அழிவை நோக்கி நின்று கொண்டிருக்கிற நேரம். அவங்களுக்கு வழி இல்லை, ஏசப்பா மட்டும் தான் வழி.
ஏசப்பா எழுப்புறாங்க. ஒருவேளை நம்ம இந்த நாட்கள்ல நம்மளுடைய சூழ்நிலை மத்தியில நம்ம யார் இருக்கிறான்னு நினைக்கலாம். இல்லை, கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஆனால் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை அவர் மாற்றுவார், போராட்டங்களை மாற்றுவார். அவர் எனக்காக யாவை செய்வார். பாருங்க, 40ஆம் வசனம் வாசிக்கிற மார்க் 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற விசுவாசம் இல்லை. அங்கே பிரதருக்கு நம்பிக்கை இல்லை, இங்க சீசரிடத்துல விசுவாசம் இல்லை. அவர்கள் எவ்வளவு அற்புதத்தை பார்த்தாங்க, அது நம்மளை என்ன செய்யணும் கடந்திருக்கலாம், கடக்க முடியல. சில நேரம் நம்ம வாழ்க்கையில அப்படி இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீர்களானால் அவர் நமக்காக யாவை செய்வார். ஆண்டவர் காற்றை கடலை அதட்டினார், அது கீழ்ப்படிந்து போனது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையானாலும் அவர் நமக்காக உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 41ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் மிகவும் பயந்து, இவர்கள் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் எனக்காக சாதாரண ஒரு ஆகாரத்தை மாத்திரல்ல, காற்றையும் கடலையும் அமைதியா இருக்க செய்வார். எவ்வளவு பெரிய வல்லமையான தேவன் பாருங்க, எவ்வளவு வல்லமையான ஆண்டவர். அதனாலதான் சங்கீதக்காரர் அந்த 138 திருப்பி கொள்ளும். அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரிகளை நெய்யில விடாதிருப்பீனாக. என் சங்கீதக்காரன் கர்த்தரை புகழுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதத்தில் ஆண்டுடைய வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது, உங்களை பார்த்து வருகிறது. உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். நீங்க எந்த இடத்துல கலங்குறீங்களோ, எந்த இடத்துல போராட்டத்துல இருக்கீங்களோ, பிரச்சனை இருக்கீங்களோ, இதுவரை அந்த பிரச்சனை முடியலையே, இதுவரை அந்த பிரச்சனை சரியாகலையே. என்னுடைய வாழ்க்கையில அப்படி எத்தனையோ பிரச்சனை வந்தது, ஊழிய பாதைகளை வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் இருந்தது. என்னுடைய நம்பிக்கையெல்லாம் எனக்காக அவர் செய்து முடிப்பார். கடந்த மாதம் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை பிரசங்கித்திருந்தேன். சங்கீதம் 31:11 அவர் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். என்னுடைய புலம்பலை, அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதம் முழுவதும் கிரியை செஞ்சிச்சு. எத்தனையோ போராட்டங்களிலே ஆண்டவர் புலம்பல்களை மாற்றி கொடுத்தார். அநேக வீடுகளில் போய் ஜெபிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் இந்த புலம்பலை மாற்றினார். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க என் மேல நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க, நான் உங்களுக்காக யாவையும் செய்வேன். உங்களுடைய எந்த பிரச்சனையானாலும் சரி, எவ்வளவு போராட்டமானாலும் சரி, குடும்பத்திலனாலும் சரி, கடனானாலும் சரி, வியாதியானாலும் சரி, மாம்சீக சரீர பிரச்சனையானாலும் சரி, அதை மாற்றி போட அவரு வல்லவரா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். 8வது மாதத்தில் அப்பா பிரவேசிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த இயேசு பார்த்துக்கொள்ள உழைப்பு மூலமாய் நல்ல வார்த்தைகளை பிரசங்கிக்க கிருபை தந்தீங்க. அப்பா, அந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதா இருக்கணும். நம்பிக்கையற்று விசுவாசம் அற்று நிலைமையில இருந்தாங்கன்னா நம்பிக்கை விசுவாசம் தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, ஆண்டவரே, நீர் இந்த செய்தியின் மூலமாய் எல்லாருக்கும் ஆண்டவரே எல்லா நன்மையும் கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் இந்த நேரத்துல புலம்பி கண்ணீரோடு வேதனையோடு, ஐயா இந்த காரியம் எனக்கு நடக்கலையே, இந்த திருமண காரியங்கள் நடக்கலையே, இந்த வியாதியை விட்டு போகலையே, கற்பத்தின் கனி இல்லையே, அப்பா வீடு கட்ட முடியலையே, கடன் பாரங்கள் மாறலையே என்று ஏங்கி கொண்டிருந்தால் அவர்களுக்காக எல்லா பிரச்சனையும் மாற்றி கொடுங்கப்பா. எல்லா பிரச்சனையும் மாற்றித்தாங்க ஏசப்பா. எப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. 8வது மாதம் அநேக அற்புத அடையாளங்கள், அதிசயங்கள், நன்மைகள் பெருகுவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. தொடர்ந்து ஜெபிங்க. எல்ஏ விஷன் மூலமாய் வருகிற யூடியூப் சேனலை பாருங்க. இயேசு பார்த்துக்கொள்ளார் ஊழியத்திற்காய், உதவி ஊழியத்துக்காய், மிஷனரி பணிக்காய், சுவிசேஷ பணிக்காய் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.